வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன திருமாவளவனும் இந்திய முஸ்லீம் லீக்கும் இன்றைக்கி உள்ளே வந்து ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் எல்லோரும் உற்று நோக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார், முரசொலியில் வந்துகிட்டே இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரொபகண்டாவை வந்து அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விஷயத்த அந்த பத்திரிகை செய்தியில் கலைஞரின் கடிதம் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் அப்படிங்கிற பேரில் வந்துகிட்டே இருக்கும். அந்த கடிதத்தை வச்சே பல விதமான அரசியலில் பல சாதனைகளை வந்து கலைஞர் செஞ்சார். அந்த சாதனைனா என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன கட்டமைத்தார்களோ அந்த கட்டமைப்புக்குள்ளே இந்த சமூகத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணன அந்த சமூகத்தில் வந்த அந்த திராவிடத்தினுடைய மிச்ச மீதிகள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. திமுகவுடைய நிலைமை என்பது கேள்விக்குறியாயிருச்சு. மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தது திமுகவில் அடுத்த தலைவர் ஐகானிக் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யாருமே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், ஆனால் அவர் முன்னெடுத்து போகக்கூடிய நிலைமைக்கு அந்த தகுதி அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய கள நிலவரம். ஏன்னா விஜய் எடுக்கக்கூடிய அதிரடிவான அரசியல் முடிவுகளில் இவர்களெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்போது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையுள்ள ஒரு கட்சியாக தன்னை நம்பிக்கிட்டு இருக்கிற திமுக இப்போவே வலுவிழந்து போச்சு. அப்போது வரக்கூடிய இடைத்தேர்தலாகட்டும், அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல், அதுக்கடுத்து வர நாடாளுமன்ற தேர்தல், இப்படி அடுத்தடுத்த நிலைகளில் தனக்கு ஆதரவு இல்லாத நிலையை இப்போவே உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய தன்மையில் தலைவர்கள் எல்லாமே வந்து பயந்து போய் கிடக்கிறாங்க. அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் ராசா வந்து இன்றைக்கி அவதூறுகளை பரப்பிட்டுருக்கார். வார்த்தைகளில் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய எடுத்துக்காட்டுகளை சொல்லி இந்திய முஸ்லீம் லீக் உறுப்பினர்களையும் திருமாவளவன் சம்பந்தப்பட்ட அந்த விசிகே சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களையும் தரைக்குறைவாக பேசுவது என்பது அது அரசியல் நாகரிகத்துக்கு ஏற்புடையதல்ல. கருத்தியல் என்பது வேறு, ஆனால் அவதூறு என்பது வேறு அப்படிங்கிறது வந்து திமுக எப்பவுமே தெரியாது. இவர்கள் அவதூறைத்தான் கருத்தியல் என்று நம்பிக்கொண்டு அதற்கு ஒரு பிரபகண்டாவையே ஏற்படுத்தி அவர்களுடைய அந்த சாடலும் மிரட்டலும் உருட்டலும் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடியதை இந்த ஊடகத்தை வச்சு அவர்கள் செய்து விடுவார்கள். மக்களுக்கு திணித்து கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மீது எப்பொழுதுமே பிரயோகப்படுத்தி கொண்டு இல்லாத ஒன்றை பிம்பத்தை உருவாக்கி அதை கட்டமைத்து இருப்பதாக அதை நம்ப வைத்து மக்களையும் அதை பின்னாடி வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை ஒரு சூழலை திமுக உருவாக்கும். அதுதான் திமுகவுடைய அடிப்படை கொள்கையை. வாய்களையே பேசுவாங்க, சமாதானம், சமத்துவம், சமூக நீதி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி 7 அமைச்சர்களில் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் சம்மந்தப்பட்ட உறுப்பினர்களெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. இதுக்குள்ளேயும் இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. அதுலேயும் அங்கே பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க பாருங்கள். இன்றைக்கி என்ன பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் வந்து பல்லர், ஒருத்தர் சக்கிலியர், மற்றவங்கெல்லாம் தான் வந்து பறையர்கள். அப்போ வந்து பல்லர் வந்து பறையரை விட கீழே போயிட்டாங்களா, சக்கிலியர்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, இப்படியெல்லாம் வந்து இவர்களுக்குள்ளேயே இந்த 7 பேர்த்துக்குள்ளே எவ்வளவு பிரிவினை ஏற்படுத்தணும், எப்படி துண்டாடி பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி திமுக பார்த்துட்ருக்கு. எது எப்படி இருந்தாலும் இதுக்கெல்லாம் காதில் வாங்கவே கூடாதுங்கிற ஒரு நிலையில் விஜய் அவருடைய வேலை செஞ்சிட்ருக்கார், தெளிவாக போயிட்டுருக்கார். மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு தேவையானது என்ன, அடிப்படை திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுல களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த உறுப்பினர்களில் இளம் அமைச்சர்களையும் உருவாக்கி வச்சுருக்கார். சமாதானம், சமத்துவம், சமூக நீதிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை ஏமாற்றி சுரண்டி திங்கிற வேலையை எத்தனை நாளைக்கு இவங்களால செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் இன்றைக்கி வழியே இல்லை. ஏன்னா முதல்ல இந்த சாராய் டெண்டர், கனிம வள டெண்டரு, அப்புறம் ரோடு கான்ட்ராக்டு, அப்புறம் மணல் கொள்ளை, இதில் எல்லாமே இவர்கள் கை வைத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்களை அழிக்கிறதுல முதன்மையாக இருந்தது திமுகவுடைய அந்த மோசமான அரசாங்கம் தான். அவர்களெல்லாம் எப்பொழுது ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மாவட்டத்தில் 2-3 மலைகள் காணாமல் போயிடும். திருச்சியில் 3 மலைகள் காணாமல் போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு பாதாள குழி மாதிரி இருக்குது. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, எல்லாமே கொள்ளைகள் தான். யாரும் கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஒரு திமுக மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்டங்களுக்கு உட்பட்ட எல்லையில் அவர் தான் முதல்வர், அவர் வச்சது தான் சட்டம், அவர் தான் சர்வாதிகாரி. எந்த அமைச்சர்களுக்கும், முதல் அமைச்சர்களுக்கும், துணை முதலமைச்சர்களுக்கும் யாருக்குமே அங்கே அதிகாரம் கிடையாது. யாரும் உள்ளே போகவே முடியாது.
அப்படி ஒரு சர்வாதிகாரம் மாவட்ட ரீதியாக பிரித்து மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய விஷயங்களில் ஊழல்வாதிகளாக திளைச்சி தின்னு வாழ்ந்துட்டு இருந்தவர்களுக்கு இன்றைக்கி வழி இல்லாமல் வக்கற்று போய்விட்டாங்க. திருடி திருடி தின்ன கைகள் வந்து இன்றைக்கி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வலிவும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ அவதூறுகளை பரப்பி எப்படியாச்சும் இவர்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லையாவது நம்ம தப்பி பிழைச்சி அடுத்து ஆட்சி பிடிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. எந்த காலத்துக்கும் முடியாது. திமுகவுடைய சரிவு காலம் 2026 தொடங்கிருச்சு. இனிமேல் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இவர்கள் எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலோ பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் எதுவுமே இங்கே எடுபடாது.